ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 483 ஆரம்பிக்கிறது. இதில் இருக்கும் இன்னொரு ஜனநாயக அம்சம் ஏதோ ஒரு ஜாதியாரின் செலக்ஷன் இல்லாமல் சகல ஜாதிகளுக்கும் தர்ம கிருத்தியம் காணும் 12 சேரிகளை கொண்டு செலக்ட் பண்ண வைத்ததாகும். அந்த நாட்டாண்மைகளையும் கூட தாங்களாகவே எல்லாம் செய்வது என்றில்லாமல் மத்தியஸ்தர்களை கொண்டு பண்ணியது கவனிக்க வேண்டிய அம்சம். இதற்கெல்லாம் மேல் இராஜாங்க அதிகாரிகள் கண்காணிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது வேளாணியும் பட்டணியும் பற்றி முதலில் சொன்னதிலிருந்து தெரியும். இத்தனை தினசுகளில் தேர்தல் தூய்மையை உறுதிப்படுத்தி தந்திருக்கிறார்கள். இப்பொழுது பெரும்பாலும் எவரோ ஒருத்தர் அபேட்சகராக நிற்க ஆசைப்பட்டுவிட்டு அப்புறம் பேருக்கு யாரையோ விட்டு நாமினேட் பண்ண செய்வது, செகண்ட் பண்ண சொல்வது என்கிறது போல் இல்லாமல் எவரொருத்தரும் தானாகவே அபேட்சிக்காமலே கிராமத்தின் தர்மசபைகளுடைய நிர்வாகிகள் ஜனங்களின் அபிப்பிராயத்தை அனுசரித்து அபேட்சகர்களை செலக்ட் செய்தார்கள். இப்பொழுதும் கூட மற்ற வேலைகளுக்கு அபேட்சகரே மனு போடுவது போல் இல்லாமல் எலெக்ஷனில் மட்டும் அபேட்சகர் பேரை வேற ஒருத்தர் பிரேரணை பண்ண வேண்டும், அதை இன்னொருத்தர் ஆமோதிக்க வேண்டும் என்று இருப்பது பொதுப்பணிக்கு வருபவன் தானே முந்திரிக்கட்டை மாதிரி தன்னை பிரகடனம் பண்ணிக்கொள்வது அத்தனை அழகல்ல. மற்றவர்கள் அவனை நிற்க வைப்பதுதான் கௌரவம் என்ற எண்ணத்தில்தான். பூர்வத்தில் நிஜமாகவே இப்படி நடந்த ஏற்பாடுதான் இப்பொழுது ஒப்புக்காவது இப்படி ஒரு நடைமுறை ஏற்பட்டிருப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டும். தேர்தல் நடந்த விதம் 30 குடும்பங்களில் ஒவ்வொன்றிலும் ஜனங்களின் பொதுவான மதிப்பீட்டின்படி தகுதி பெற்ற அபேட்சகர்களை தர்ம கிருத்திய சபையார் மத்தியஸ்தர்களை கொண்டு பொறுக்கி எடுத்த பின் அவர்களில் ஒவ்வொருத்தர் பேரையும் ஒரு தனி ஓலையில் எழுதி கொள்வார்கள். ஒவ்வொரு குடும்பிலும் பொறுக்கி எடுக்கப்பட்ட அத்தனை அபேட்சகர்களின் பெயர்களை கொண்ட தனித்தனி ஓலைகளும் ஒரு கட்டாக கட்டப்படும். அதாவது ஒரு குடும்பின் அபேட்சகர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு கட்டு ஓலை. இப்படி 30 கட்டுகள் கட்டி வந்து சேர்ந்த பின் கிராமத்து மகாசபை கூட்டப்படும். அப்புறம்தான் குடவோலை எழுதி புகுவது என்பதான தேர்தல் நடக்கும். அபேட்சகர்கள் என்று பல கட்சிகளின் பேரிலும் சுயேட்சையாகவும் பல பேர் நின்று ஒருத்தருக்கொருத்தர் பலத்த போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு, அதாவது பிரச்சாரம் என்று வரும்போது அதிலே நிஜமாகத்தான் இருக்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. எத்தனையோ இல்லாதது பொல்லாதகளை ஜோடிக்கும்படியாகவும் இருக்கும். இப்படி பிரச்சாரம் பண்ணி ஊரை இரண்டுபடுத்தி கொண்டு வாய்ச்சண்டை, அது வலுத்து கை சண்டை, இவற்றையும் விட ஹானிகரமான லஞ்ச ஊழல் என்றெல்லாம் ஏற்படாமல் பொதுவாக பொதுஜன மதிப்பை பெற்ற எவரும் எலெக்டாக வசதியாக அமைந்தது இந்த குடவோலை முறை. ஓலை என்ன என்று பார்த்தோம். அதுதான் அபேட்சகரின் பேரெழுதிய அந்த கால ஓட்டுச்சீட்டு. அபேட்சக பத்திரம் என்ற மாதிரி என்று தெரிகிறது. அதுவேதான் ஓட்டுச்சீட்டு மாதிரியும் என்பது இனிமேல் அந்த குடம் என்னவென்று நாம் பார்க்கிற போது தெரிய வரும். குடம் என்னவென்று பார்ப்போம். தேர்தலுக்காக ஊர் சபை கூட்டப்படும் என்று சொன்னேன் அல்லவா? எங்கே கூடும் என்றால் ஈஸ்வர சாட்சியாக பகவானுக்கு பயந்து தேவாலயங்களின் வெளிமண்டபத்தில் தான் கூடும். அங்கே எல்லோரும் பார்க்க பப்ளிக்காக தேர்தல் நடக்கும். குழந்தையிலிருந்து கிழவர் வரை எல்லோரும் அதற்கு வருவார்கள். சபால விருத்தம் என்று இதை சாசனத்தில் சொல்லியிருக்கிறது. இதுவும் நிச்சயமாக ஒரு ஜனநாயக அம்சம்தானே. ஊர் நிர்வாகத்தில் ஊரார் எல்லோருக்கும் நம்முடையதே என்ற சொந்த உணர்ச்சி ஈடுபாடு உண்டாகவும் இது வழி செய்தது. சபை கூட்டப்படும் இடத்துக்கு குடும்பக்கு ஒரு கட்டு விதமாக அந்த 30 ஓலைக்கட்டுகளும் கொண்டு வரப்படும். அங்கே மேடையின் மத்தியிலே குடும்பக்கு ஒரு குடம் என்ற வீதம் 30 குடம் வைத்திருக்கும். இங்கேதான் குடவோலியில் குடம் வருகிறது. இதுதான் ஓட்டுப்பட்டி மாதிரி. அக்காலத்தில் கோவிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் சகல விதத்திலும் ரொம்ப யோக்கியதை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களை நம்பிமார் என்று சொல்லி இருக்கிறது. ஊர் ஜனங்கள், ஊர் பெரியவர்கள் எல்லோரும் கூடிய மண்டபத்தில் இந்த நம்பிமார்களுக்கு முக்கியமான இடம் கொடுத்து மேடையில் உட்காட்சி வைத்திருக்கும். ஜனப்பிரதிநிதிகளை எலக்ட் செய்யும் இடத்திற்கு ஈசன் பிரதிநிதிகளான நம்பிமார் எல்லோரும் தவறாமல் வந்து மேற்பார்வையிட வேண்டும். அதாவது அரசியல், சமூகம் முதலான எல்லாவற்றின் காரியங்களையும் ஈஸ்வரனுக்கு பொதுவாக நடத்தினர். ரொம்பவும் நேர்மையும் கண்டிப்பும் உள்ளவர்களாக கிராமத்தில் பெயர் எடுத்தவர்களை மத்தியஸ்தர்களாக வைத்து தேர்தல் நடக்கும். 1லிருந்து 30 வரை வரிசையாக ஒவ்வொரு குடும்பக்குமான அங்கத்தினருக்கு தேர்தல் நடக்கும். முதல் குடும்பின் அபேட்சகர்களின் பெயர்களை கொண்ட ஓலைக்கட்டை அப்படியே கட்டுப்பிரிக்காமல் நம்பிமார்களுக்குள் வயசிலே பெரியவர் அந்த குடும்பக்கான குடத்துக்குள் போடுவார். இதுதான் அன்று நடந்த ஓட்டிங். அதாவது
ஜனங்கள் ஒவ்வொருவரும் யாரோ ஒரு நபருக்கு ஓட் போடவில்லை. ஆனால் ஜனசம்மதமான பலருடைய பேரும் கொண்ட கட்டை ரொம்பவும் சீனியரான அர்ச்சகர் நன்றாக தூக்கி காட்டி குடத்திலே போடுவார். சகல ஜனங்களும் பார்க்க போடுவார். மேல் நோக்கி எல்லா ஜனங்களும் காணுமாற்றால் என்று சொல்லியிருக்கிறது. இதனால் நிச்சந்தேகமான நீதி, ஜனநாயக கொள்கை இரண்டும் காப்பாற்றப்படுகிறது. அப்புறம் அங்கே சபால விருத்தம் என்றபடி கூடியிருக்கும் கவடமற்ற குழந்தைகளில் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு மேடைக்கு வரச் செய்து குடத்துக்குள்ளே கையை விட்டு ஓலை கட்டிலிருந்து ஏதாவது ஒரு ஓலையை எடுத்து மத்தியஸ்தரிடம் கொடுக்கும்படி சொல்வார். குழந்தை அப்படியே பண்ணும். இதுதான் தேர்தல் என்ற முக்கிய காரியம். குழந்தை எடுத்துக்கொண்ட ஓலையில் உள்ள பேருக்குடையவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவான். அரசியல், சமூகம் எதுவும் தெரியாத, அதனாலேயே இவற்றில் என்னென்ன கபடம் பண்ணலாம், தந்திரம் பண்ணலாம் என்றும் தெரியாத குழந்தையைத்தான் மகாசபை பிரதிநிதியை தெரியாத குழந்தைதான் மகாசபை பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தது. எல்லா தரப்பிலும் சேராத அந்த குழந்தையின் மூலம் ஆண்டவனின் சித்தமே வெளியாகி அதனாலேயே ஒருவன் சபை மெம்பராக நியமனம் பெறுகிறான் என்ற உசந்த எண்ணத்தில்தான் இப்படி செய்தார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.